தற்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்பியன் ட்ராஃபி 2025க்கான போட்டியில் வந்து இந்தியா சார்பில் யாரெல்லாம் விளையாட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற 15 வீரர்கள் பட்டியலை வந்து தற்போதைக்கு ஐசிசி வெளியிட்டிருக்குங்க. அதோட டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. முதல் ரீதியில் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து கேப்டனாக வந்து செயல்படுறாருங்க. அதனைத் தொடர்ந்து வைஸ் கேப்டனாக வந்து சுப்மன் கில் செயல்படுறாருங்க. விராட் கோலி இருக்கிறாருங்க. ஐயர் இருக்கிறாருங்க. ஜெய்ஸ்வால் இருக்கிறாருங்க. கேஎல் ராகுல் இருக்கிறாங்க. ரிஷப் பண்ட் இருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. அக்சர் பட்டேல் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. குல்தீப் யாதவ் இருக்காங்க. பும்ரா இருக்காங்க. ஷமி இருக்காங்க. ஹர்ஷீப் சிங் இருக்காங்க. இவங்க 15 பேரும் தற்போதைக்கு இந்தியா டீமுக்காக சாம்பியன் ட்ராஃபி 2025 ஆண்டுக்கான போட்டியில் வந்து ஆட இருக்கிறாங்க. இதில் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா, அந்த 11 பேர் வந்து கண்டிப்பாக யார் ஆடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தரப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் ரீதியில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி வந்து கண்டிப்பாக வந்து இந்த 11ல் சூப்பர் 11ல் கண்டிப்பாக இருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து சுப்மன் கில் மற்றும் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து போட்டிகள் வந்து அதிகமாக இருக்குங்க. இவங்க 2 பேரில் ஒரு ஆள் வந்து செலக்ட் ஆவாங்க. அதனைத் தொடர்ந்து ஐயர் மற்றும் கேஎல் ராகுலை வந்து 2 பேருக்குமே போட்டி இருக்கும். அதில் யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ரிஷப் பண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக இருப்பார். அதனைத் தொடர்ந்து ஆல்ரவுண்டரில் வந்து ஜடேஜா, அக்சர் பட்டேலுக்கு வந்து காம்படிஷனில் 2 பேரில் ஒரு ஆள் வெளியாகுங்க. வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவில் வந்து ஒரு ஆள் வந்து திறன்பட வெளியிடுவாங்க. பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர்களுமே வந்து இடம் பெறுவாங்க. பும்ரா, ஷமி, ஹர்ஷீப் சிங் இவங்க 3 பேருமே வந்து அதில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 15 வீரர்களில் வந்து சூப்பர் 11ல் யாரெல்லாம் இடம் பெறுவாருன்னு நீங்கள் கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.